டாக்ஸ் ஆஃப் சினிமா மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லவுட் ரிவ்யூல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டை. பொதுவாக ஒரு படத்தை வந்து நீ நல்ல கருத்து சொல்றியா இல்லை நல்ல படம் எடுக்கிறியா அதெல்லாம் தாண்டி நீ டீசர்லையும் ட்ரைலர்லையும் என்ன சொல்லி மக்களை உள்ள தேட்டருக்கு கூப்பிடுறியோ அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கியா இல்லையா தாங்க இப்போ நம்ம மக்கள் பார்க்குறாங்க. அப்படின்லாம் ரொம்ப காண்டாவே ஆயிடுறாங்க. அது மாதிரி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் கேட் ரஜினி ஃபைடுன்னாரு, அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரா இல்லையா தாங்க நம்ம பார்ப்போம். படத்தோட பேஸ்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமுறை தாண்டி வளர்ற குடும்ப பாக்கங்க, முன்னாடி போன உயிர்களுக்காக பழிக்கு பழி வாங்குறாரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் தாண்டி இந்த படம் ரஜினி படம், அதனால கதையெல்லாம் ஓரமா வச்சுட்டு இது முழுக்க முழுக்க அவுட் அண்ட் அவுட் ரஜினி ஃபைட். மளிகை சாமான் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி இந்த படத்துல திறமையான நடிகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா என்ன, எல்லாருமே செகண்ட் ஹாஃப்ல தான் பட்டுன்னு வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க நம்ம தலைவர் மட்டும் தாங்க வராரு. அதுலயே தெரிஞ்சது இது முழுக்க முழுக்க தலைவர் படம். இந்த படத்தோட ஜானர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜினி ஜானர் தாங்க. பேர் காளி, வேற எந்த டீட்டெயிலும் தெரியல. ஒருத்தர் உட்காந்துருக்கு தினசு வச்சே சொல்லுவேன் ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. என்னதான் இந்த படத்துல இவ்வளவு ஸ்டார் காஸ்ட் இருந்தாலும் எல்லாரையும் செகண்ட் ஹாஃப்ல ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி அவர்களை காளின்ற கேரக்டர் வந்து பயங்கரமா டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அணுவா செதுக்கி இருக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 30 சீன் இருந்தாலுமே 30 சீனுமே ரஜினிக்காக மட்டும்தாங்க எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே ரஜினி தான், அவர் எந்த சைடு திரும்பினா ரஜினி மட்டும் தான் இருக்கிறாரு. உங்க ஆள் மனசுல ஒருத்தர் ரஜினி ஃபேன் இருந்தானா அவனே எழுப்பி கை தட்டி விசில் அடிக்காம விடாது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். இந்த படத்துல நம்ம தலைவரோட பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தலைவர் என்ன கொடுப்பாரு, மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியே ஒர்க் பண்ணிக்கிறாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ். பார்க்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி ஸ்டைலா இருக்கீங்க. ஸ்டைலா இருக்கேனா? நேச்சுரலி. காதலுக்கு கண்ணு இல்லனே. உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இல்லனா நீங்க கண்ண முடிக்கலாம். ஐயோ இது நல்லா இருக்கு. ட்ரைலர்ல சொன்ன மாதிரியே காலேஜ் வார்டனா தாங்க இந்த படத்துல நம்ம தலைவர் வராரு. தலைவரை சுத்தி என்னதான் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஆனா நம்ம தலைவர் தாங்க எங்கா தெரியுறாரு. படத்துல சிச்சுவேஷன் டைலாக்லாம் ரொம்ப அழகாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகா ஆகாஷ் நம்ம தலைவர் அங்கிள்னு கூப்பிடும் போது அங்கிள் நான் கூப்பிடாத சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போன்ல யாருன்னு கேட்கும் போது மாமியார் அப்படின்னு சொல்றது, முனிஷ்காந்த் கட்டி பிடிக்க வரும்போது நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் செலுங்கிறது, நம்ம மிஸ் பண்ண ரஜினிகாந்த் திருப்பி இந்த படத்துல கொண்டு வந்துக்கிறாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ். சத்தியமா சொல்றேன், அடிச்சு அன்று பேரோட ஓட விட்டுடுவேன். மானம் போல திருப்பி வராது பார்த்து. டீசர் ட்ரைலருக்கு அப்புறம் நம்மளாம் 90s ரஜினியை பார்க்க ஆவலா இருந்தோம். ஆனால் இதில் சர்ப்ரைசிங்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 20s ரஜினி தான் நம்மளுக்கு காமிச்சு அமைச்சிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ். ஒரு வழியா ஃபர்ஸ்ட் மேகா ஆகாஷா ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம். நிறைய படங்கள் ரிலீஸ் காத்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் படம் பேட்டனே வந்துச்சு. பொண்ணு ஸ்க்ரீனில் பார்க்க அழகா இருக்குங்க. அதனால அடுத்த படத்துக்கு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி விடுங்க. இதில் அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்க பழைய பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அல்டிமேட்டான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பாட்டு ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் இந்த பாட்டை மரண மாஸ் கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க இன்னும் அல்டிமேட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மள தலைவரை தாண்டி நம்மள அட்ராக்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரான் அவர்கள் தாங்க. சிம்ரான் இருக்கிறாங்க டான்ஸ் இல்லைன்னா எல்லாம் வருத்தப்படும்ல, அதே மாதிரி வைக்கணும்னு வைக்காம ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற அழகா ஒரு டான்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கியூட்டாகவும் இருக்குங்க. ஆனால் என்ன ஒன்று வருத்தம், பேட்டை படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்க இவ்வளோ அழகா இருக்கிறாங்களே, இவங்களை ஏன்டா சீமராஜால இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க தோணுதுங்க. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து முனிஷ்காந்த் பாபி சிம்மா கேரக்டர் ரொம்பவே அழகா இருந்ததுங்க. அதுவும் முக்கியமா பாபி சிம்மாவோட கேரக்டர் வந்து நம்ம ஒரு படத்துல கரண் கேரக்டர் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி தான் வந்தது. அது அழகாவே ஆப்ட் ஆச்சுங்க அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸோட மனநிலை என்ன ஆயிடுச்சுன்னா, போதும்பா தலைவரை பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி காமிச்சிட்டாங்களே செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அயலாட்டாங்க நம்ம ஆடியன்ஸ். என்னடா தொடங்கத்துல இருந்து வெறும் தலைவர்னு சொல்லியிருக்கிறிய, படத்துல இவ்வளவு ஸ்டார் காஸ்ட் இருக்காங்களே அவங்களாம் எங்கடான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேட்பீங்க. ஆனா எல்லாருமே செகண்ட் ஹாஃப்ல தாங்க வராங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நவாசுதீன் சித்திக், இவர் யாருன்னு தெரிஞ்சு இவர் செம்மையா நடிப்பாரு அப்படின்னு ஒரு சைடு ஆடியன்ஸ் உட்காந்தாலுமே இவர் யாருன்னே தெரியாம இன்னொரு சைடு ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்து படத்தை பார்ப்பாங்க. ஆனா அவங்களுமே கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி நவாசுதீன் சித்திக் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. முக்கியமா நம்ம தலைவரை மாதிரி இமிடேட் பண்றாரு, அங்க பயங்கரமா ஸ்கோர் பண்றாரு நவாசுதீன் சித்திக். இவர் ஒரு எமோஷனுக்கு பின்னாடி ஒரு மிருக ரெஃபரன்ஸ் இருக்குன்னு தாங்க சொல்லணும். முக்கியமா வந்து சில இடத்துல நாயோட ரெஃபரன்ஸ் இருக்கு, சில இடத்துல பூனையோட ரெஃபரன்ஸ் இருக்கு, சில இடத்துல ஓனையோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏன் இது சொல்றேன்னா உங்களுக்கு 3-4 வாட்டி திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க.
அடுத்தது நம்ம ஜித்து கேரக்டருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடா தலைவர் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்க தோணுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல விஜய் சேதுபதியை ஃபுல்லா வச்சு செஞ்சிருக்காரு நம்ம தலைவர். இன்ட்ரோலயே நம்ம ஜித்து வாங்கடா போய் கலாச்சாரத்தை காப்பாற்றலாம் சொல்லிட்டு கிளம்புறாருங்க. என்னதான் வந்து மணிரத்னம் படமா இருந்தாலும் கார்த்திக் சுப்ராஜ் படமா இருந்தாலும் விஜய் சேதுபதியாவே தாங்க இருக்கிறாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த கேரக்டர் வெயிட்டேஜ் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் எதுக்கு சண்டை, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரஜினி ஃபைட கொஞ்சம் ரொம்பவே மிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டென்ட் செகண்ட் ஹாஃப் கண்டென்ட் வந்து செகண்ட் பார்ட் எடுக்கிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் வந்து ஹாஃப் அன் ஹவர்ல திணிச்சதுனால நம்மளால உட்காந்து ரிலாக்ஸா படம் பார்க்க முடியலங்க. ஏய், எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். சசிகுமார் மதுரையில் நடக்கிற சம்பவத்தினால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்ம சசிகுமாராக தான் வந்திருக்கோம். அதனால இந்த கேரக்டர் அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜானு த்ரிஷா அவங்க தாங்க சொல்லணும். இந்த படத்தில் என்னதான் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் அது அழகாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவரே சொன்னார் சின்ன கேரக்டர் தான், ஆனால் த்ரிஷா தைரியமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேரக்டர் வேற யார் பண்ணியிருந்தாலும் நம்ம தலைவர் கூட ஒட்டுற மாதிரி இருந்திருக்காரு. பட் த்ரிஷா ப்ளே பண்ணவோ நம்மளுக்குலாம் பா சூப்பராக த்ரிஷா அழகாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல தோணுதுங்க. அனிருத்துங்க ஒரு தலைவர் ஃபேனாக இந்த படத்தில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது ரொம்பவே அழகாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. தலைவர் நந்து வர தீம் மியூசிக்லாம் அடா நம்மளுக்கே கூஸ் பம்ஸ் வருது. அந்த அளவுக்கு பேட்ட பராக் அப்படின்னு தாங்க மியூசிக்கை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட்டுங்க இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிற கலரே பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் ஒன் தாங்க. டார்க் ப்ளூவாக இருக்குது, டார்க் எல்லோவாக இருக்குது, டார்க் ரெட்டாக இருக்குது. தலைவர் எங்கே பார்த்தாலுமே அழகாக இருக்குது. அது முக்கியமான ஒரு சீனு தலைவர் ஷேடோ வருது பாருங்க. நம்ம பாட்சால பார்த்துருப்போம், திருப்பி இங்கே பார்க்குவோம். அந்த ஷேடோக்கெல்லாம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்கன்னா பார்த்துங்க. மாளவிகா மோகனன் இந்த படத்தோட கீ ரோலே அவங்க தாங்க. ஏன்னா இவங்களால தான் சண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பேட்ட படத்துக்கு ஒரு நல்ல ஃபைண்டினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க. அதனால நிறைய படத்தில் யூஸ் பண்ணுங்க. சரி, இவங்கெல்லாம் பற்றி பேசிடுவாங்க. கார்த்திக் சுப்ராஜ் த கேப்டன் ஆஃப் த மூவி அப்படி தான் சொல்லி ஆகணும். எங்களுக்கு ரஜினியை மாசா காமிச்சா போதும் அப்படின்னு இல்லாமல் படத்தில் கதை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாரு தெரியுமா. அதுக்கு அவருக்கு பெரிய விஷயம் சொல்லிப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் போட்ட கெட் ரஜினிஃபைடு வந்து எல்லாருமே ரஜினிஃபைடு ஆடி தான் தியேட்டர்லேருந்து வெளியே வராங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்வீட் சாப்பிட போறோம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் தலைவர் ஜானர் தாங்க, வேற ஜானரே சொல்ல முடியல. பக்கா தலைவர் ஜானர். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கதைலாம் சொல்ல ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம டாக்ஸ் ஆஃப் சினிமா கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா